திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இந்த கடகராசிக்கு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன், ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். முதல்ல பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 அன்று செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பங்குனி 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து புதன் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல புதன் ஒரு 8 நாட்கள் 10ஆம் இடத்துல இருந்துட்டு மீண்டும் 10ஆம் இடத்துல, அதாவது பங்குனி மாதம் 19ஆம் தேதி 1/4/2024 அன்னைக்கு புதன் வக்ரம் அடைகிறாரு. பங்குனி 27ஆம் தேதி 9/4/2024 அன்னைக்கு புதன் மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வக்ரமா பயிற்சி ஆகிறார். ஸோ 3 நிகழ்வுகள் இந்த மாதம் புதன்கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த நிகழ்வுகளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 4/11க்கு அதிபதி. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 18 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸை பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகு மீன ராசிக்குள்ள வர்றதுக்கு 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். வந்தாங்க 1.5 வருஷம் இருப்பார். மறுபடியும் அதே அமைப்புக்கு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 18 வருடங்கள் ஆகும். ஸோ இந்த சூழல்ல அங்க சுக்கிரனும் வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல். மீனத்துல சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் ராகு இணைவு மீனத்தில் வருவதற்கு 18 வருடங்கள் ஆகும். அந்த சுக்கிரன் ராகு இணைவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த 18 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிரன் ராகு. சுக்கிரன் உச்சமாகிறதுனால என்ன விஷயங்கள் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கடகராசி. ஸோ இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுதான். இதனால சில மாற்றங்கள் நடக்க போகுது. இது கோச்சார பலன் தானா சார்? அது எப்படி சார் உங்களுக்கு எல்லா நேரங்களையும் இது சரியா வரும் அப்படின்னு கேட்டுட்டா, கோச்சார பலன் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபுத்திகளுடைய சுய ஜாதகத்தை நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அதனுடைய பலன் முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த தசாபுத்தி இல்லாத போதும் அதே பலன் உங்களுக்கு நடக்கும். அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பலன் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுல முதல் கிரகமா சூரிய பகவான். சூரியன் உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். போன மாதங்கள் எல்லாமே ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசிக்குள்ள சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசிக்குள்ளதான் சூரியன் இருக்கப்படாது. 2ஆம் அதிபதி 9ல் இருப்பது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நன்மைகளான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல கர்மாக்களின் விளைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை தன்னகத்தை வைத்துள்ள பாவம் 9. அந்த பாவத்துல போய் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் உட்காருது. இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையுமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் போகலாம், என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதுக்குண்டான சூழலை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சீராகும். சில நேரங்களில் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். காரணம் கிரகணம். இந்த பங்குனி மாதத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே நிகழுது.
சூரியன் ராகுவோட இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது இந்த மாதம். சந்திரன் எப்படி இந்த மாசத்துல ராகுவையும் பார்த்துருவார், கேதுவையும் பார்த்துருவார். அப்போ சூரியன் ராகுவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் சூரிய கிரகணம் நடக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்ல உறவு நிலை நீடித்தாலும், ஏன்னா சூரியன் 9ல் இருக்கார், நல்ல உறவு நிலை நீடித்தாலும் அவர்களுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. குழந்தைகள் நன்றாக படிக்கும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். அது நல்ல வழியில வருதா, இல்லீகலான வழியில வருதா, இல்லை வரக்கூடிய வருமானத்தை வெளியில சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படிங்கிறத தாண்டி கையில காசு பணம் புரளக்கூடிய ஒரு சூழலை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் சச்சரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கிரகண காலகட்டங்கள்ல குடும்ப ரீதியாக சில விஷயங்களை, சில தொந்தரவுகளை பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரிய கிரகண காலகட்டத்தில் சூரிய கிரகணத்துக்கு முன்பு 4 நாட்கள், சூரிய கிரகணத்துக்கு பின்பு 2 நாட்கள், அந்த 6 நாட்கள் பொருளாதார ரீதியாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலகட்டம் குடும்பத்துக்குள்ள முன்பின் வாக்குவாதங்கள் வந்ததுன்னா அது எல்லாத்தையும் அனுசரித்து இந்த வாக்குவாதம் சிறியது, இது கடந்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது நல்லது. தேவையில்லாமல் எமோஷனாக அது இதுன்னு பேசினோம்னா பெரிய பிரிவினையும் உருவாக்கிடும், குடும்பத்துக்குள்ள பெரிய விரிசல் உருவாக்கிடும். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக அதை கடந்து வர்றதுக்குண்டான வேலையை செய்யணும். எதுக்கு சார் ஜோசியம் பார்க்குறோம்? நம்ம பின்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு அனுமானத்தோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் வரப்போகுது, இதுக்காக நம்ம சுதாரிப்பாக இருந்துக்கலாம். வருமுன் காப்பது இல்லையா, அதுக்காக தான் அஸ்ட்ராலஜி. இப்போ ஒரு போரில் ஜெயிப்போமா, அதனால நம்மளுக்கு பாதிக்கப்படுமான்னு முதல்ல மன்னர்கள் பார்த்தாங்க. அப்போ எந்த நேரத்துக்கு போகிறதோடு தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாங்க. இப்போ அதே மாதிரி தான், இப்போ எந்த காலத்தில் என்னத்தை பண்ணால் நம்மளுக்கு அது சேஃபர் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அதே போல் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திக்கும் போது அந்த பொறுப்பு நிரந்தரமாக்கப்படும். அந்த நிரந்தரமான கிடைத்த பொறுப்புக்குண்டான ஊதிய உயர்வும் இந்த காலகட்டம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடப்புல இருந்தது அப்படின்னா இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நடக்கும். அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்துல அப்பவும் பலன் நடக்கும். அதை பெருசா நீங்க உணர மாட்டீங்க, நிறைய வருமானம் பார்க்க முடியாது. தசாபுத்தி இருந்து நல்லா சம்பாதிக்கலாம், சட்டையை சம்பாதிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செய்வார். அதே போல சில நேரங்கள்ல ஆல்ரெடி பொறுப்புல இருக்கீங்களா, அந்த பொறுப்பு கீழே இருக்கிற நபர்களால் உதாசீனப்படுத்தப்படும். ஸோ அதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம முன்னேறிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. தந்தையினுடைய உடல்நல சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல். இப்போ சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கூடவே இந்த காலகட்டம் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிடக்கூடாது. அதாவது சூரிய கிரகணத்திற்கு முன்பு ஒரு 4 நாட்களும் பின்பு 2 நாட்களும் ஆக மொத்தம் 6 நாட்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அதை தொட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அது கர்ம வியாதிகளை கொடுக்கறதுக்கும் தயங்காது, கர்ம வியாதிகளை கொடுக்கறதுக்கும் தயங்காது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டங்கள்ல நல்ல பழக்க வழக்கங்களை பழகினாலும் இது நீண்ட நாளைக்கு நீடிக்கும். நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது, அதே போல் வாக்கிங் போகிறது, நல்ல விஷயங்களை பேசுறது. இந்த காலகட்டங்களில் தினமும் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்கிறது, வீட்டில் ஏதாவது ஒரு மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது, இல்லை புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிகளை இந்த காலகட்டம் செய்கிறீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வர போகிறீங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்க போகிறீங்களா இல்லை தவறான வழிக்கு அதை இழுத்துட்டு போக போகிறீங்களா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் விதியை மதியால வெல்றது அப்படிங்கிறது. ஸோ அதை சரியா ஃபாலோ பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்கு. அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். செவ்வாய் யாருங்க? உங்க ராசிக்கு 5, 10க்கு அதிபதி. எல்லா விதத்திலையும் நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியாக மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் மறைமுக எதிர்ப்புகளை கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கு. எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. ரகசியம் காக்க வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல நிறைய திட்டங்கள் தீட்டுவீங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே அருமையான திட்டங்களா இருக்கும். அதை தப்பி தவறி வெளியில சொல்லிடுவீங்க. அதை இன்னொருத்தன் யூஸ் பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். நம்மளுக்கு அந்த வருமானமோ அந்த திட்டத்துக்கு உண்டான அங்கீகாரமோ கிடைக்காம போயிடும். மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் நலன்ல அக்கறை வேணும். குழந்தைகள் நல்லா படிக்கும், அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. நல்லா படிக்கும், நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, எல்லாம் ஓகே. சுறுசுறுப்பா இருக்கிறங்கிற பேர்ல விளையாட போய் கீழே விழுந்து கை காலெல்லாம் அடிபடக்கூடாது. ஸோ குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். மறைமுகமான வெற்றியா இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் இந்த மாதம் உண்டாகும். அதே போல வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதுக்குண்டான உணவுகளை சரியா எடுத்துக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள் முன்பின் பிரச்சனைகளை தருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. காதல் அப்படிங்கிற விஷயத்துல சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நலம் தரும் அப்படிங்கிறத சொல்றது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் பாவத்துக்கு போவதனால தேவையில்லாத கோபத்தினால அனாவசியமான பிடிவாதத்தினால மன அழுத்தத்தை நீங்களே உருவாக்கிறீங்க. அப்போ அனாவசியமான பிடிவாதம் கோபம் அப்படிங்கிறது தொழில் ரீதியா சில தடைகளை கொடுத்துருது. ஆல்ரெடி 10ல் குரு பகவான் இருக்கார். 10ஆம் அதிபதியும் 8ல் மறைகிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தொழிலை நல்லபடியா நடத்தி கொள்வதற்கான சூழல் இல்லை. சுயதொழில் செய்யறவங்களுக்கு சொல்றேன். ஸோ இதையும் தாண்டி நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது தினமும் வேணும். அதை செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களால் பெற முடியும். தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்கள். சில நபர்கள் ஷேர் மார்க்கெட்ல கண்மூடித்தனமா இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை லாக் பண்ணிடுறாங்க. இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஷேர் மார்க்கெட்ல லாங் டேமா நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஷார்ட் டைம்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. கவனமா இருங்க. ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். 3/12க்கு அதிபதி புதன். அவர் 9ஆம் பாவத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் தாண்டி பங்குனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்க ஆல்ரெடி குரு பகவான் இருக்குது. 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது 9ஆம் அதிபதி கூட சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா மேலதிகாரிகள் மூலமா தொழில் சார்ந்த அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். அந்த புதன் பகவான் 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி. ஸோ அதை கவனத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய முயற்சியால, உங்களுடைய தன்னம்பிக்கையால, துரிதமான செயல்பாட்டினால உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து கொள்ளக்கூடிய வேலையை இந்த புதன் பகவான் ஏற்படுத்துவார். உங்களுடைய அறிவை ரொம்ப சரியா பயன்படுத்துவீங்க. அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன செலவுகள் வரும் தொழில் ரீதியா. அத்தனையும் தாண்டி தொழில் சார்ந்து தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 1/4/2024 அன்னைக்கு வக்ரம் ஆயிடுறாரு. 9/4/2024 அன்னைக்கு வக்ர பயிற்சி ஆயிடுது. அப்போ நல்லா பாருங்க, பங்குனி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாட்கள் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ தொழில் சார்ந்த தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. இப்பதான் அந்த கடைக்கு லைசன்ஸ் எடுக்கிறது, தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி போடுறது, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டம் செய்வீங்க. கூகுள் பே, ஃபோன்பே, அந்த மாதிரி சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி இந்த பேங்க் சம்பந்தமாக தொழில் ரீதியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. சுய முயற்சியால் முன்னேற்றம், சுய முயற்சியால் உங்களுடைய காரியங்கள் வெற்றியாவதை உங்கள் கண்முன் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய காரிய வெற்றிக்காக உங்களுடைய இளைய சகோதரம் மற்றும் மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு பூரணமாக உதவி செய்யும். அவங்ககிட்ட கேட்காமலே உதவி கிடைக்கும், கேட்காமலே உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கடகராசிக்கு உண்டு. எப்போ பங்குனி 12 பங்குனி 27 வரைக்கும் அந்த 15 நாட்கள் தான். ஸோ அது ரொம்ப நல்ல அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் அந்த புதன் வக்ர பயிற்சி ஆகி மறுபடியும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசம் அடையக்கூடிய அமைப்பு. ஆனால் நீசம் அடைஞ்சாலும் இப்போ புதன் என்ன ஆகுது, வக்ர நீசமாகுது. அப்போ அது உச்ச பலனை தான் தரும், கவலைப்பட வேண்டாம். அப்பவும் உங்களுக்கு வெற்றி தான். அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முயற்சி செய்ய நான் உனக்கு பலனும் தரேன் அப்படிங்கிறது சொல்லுது. முயற்சி செய்ய ரெடி ஆகிக்கிங்க, துரிதமாக வேகமாக செயல்பட ரெடி ஆகிங்க. கண்டிப்பாக புதன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாப்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல பலனை அந்த புதன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 4-11 அதிபதி, லாபாதிபதி. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிருந்தாரு. வரக்கூடிய பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் அங்கே உச்சம் அடையக்கூடிய காலகட்டம். 4ஆம் அதிபதி 9ல் உச்சம். கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய தாய் தந்தையர் பிரிந்திருந்தாலும் அவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அதாவது என் குழந்தை கடகராசி, கடகலக்கணம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா சேருவோமா, ஒன்று சேருவோமா, பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ குழந்தையினுடைய யோகத்தினால் நீங்கள் சேர்ந்துருக்கணும். கடகராசி கடகலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய தாய் தந்தையர் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். நீ இப்படியெல்லாம் பண்ண, அதனால தான் பிரிஞ்சேன், நீங்களும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிடிக்கூடாதுன்னு சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தாய் தந்தையர் 2 பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. உங்களுடைய சுய திறனுக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். எப்போ? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுடைய சுய திறனுக்கான நல்லதொரு அங்கீகாரம், பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்மளுடைய தகுதிக்கு மீறிய பொறுப்பா இல்லை தகுதிக்கு குறைவான பொறுப்பா அப்படிங்கிறது 2வது. நம் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை அப்படிங்கிற உறவு நிலையாகட்டும், மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு நிலையாகட்டும், 2 பேரும் தங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் மூலமாக நல்லதொரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே போல உங்களுடைய சுகத்திற்காக தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே போய் ராகுவோட சேருது. லாபம் அப்படிங்கிற விஷயம் இயல்பாவே கிடைச்சிடும். 11ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிறது இயல்பாவே கிடைச்சிடும். இங்க ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செய்யறோம், இவ்வளவுதான் லாபம் கிடைக்குது. லாபமே ஆல்ரெடி நல்லாவே கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி இவ்வளவுதான் செய்யறோம், இவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஆசைகளை செலுத்துது. அதுக்குண்டான இல்லீகலான முயற்சிகளை செய்வோம். ஏன்னா ஆல்ரெடி ராகு அங்க இருக்கிறாரு, கூட சுக்கிரன் மேல போகுது. 18 வருஷத்துக்கு அந்த அமைப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதிகப்படியான லாபத்தை எதிர்நோக்கி தவறான வழிகள்ல நம்ம சென்றுவோம். தவறான வழிகள் நம்ம போறதுனால இப்ப நல்லா இருந்தாலும் பின்னாட்கள்ல அதிகப்படியான பாதிப்பு அதன் மூலமாக நடக்கும். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே இழுத்து போட்டுக்குவோம். இப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது, சொரிய சுகமா தான் இருக்கும். பின்னாடிதான் புண்ணாகி சீப்பிடிச்சு பயங்கர வலி வேதனையை கொடுக்கும்.
இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த பிரச்சனை இல்லை. அப்போ லாபம் கிடைக்கும், கிடைச்சபடி ஏற்றுக்கோங்க. அதிகப்படியே ஆசை வைக்காதீங்க. அதிகப்படியே ஆசை வைக்கும்போது மிகப்பெரிய பள்ளத்தில் உங்களை தள்ளப்போது அந்த சுக்கிரன் ராகு இணைவு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால ஆசைகளை மட்டும் குறைச்சிக்குங்க. கண்டிப்பா லாபம் உண்டு, வெற்றி உண்டு, தைரியமா இருக்கலாம். அப்போ இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான ஆசைகளை மட்டும் குறைச்சிட்டா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எந்த தொந்தரவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு இந்த மாதம் துவங்கணும். இதை எப்ப செய்யலாம் அப்படின்னா இந்த மாத துவக்கத்திலையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யலாம். முருகனுக்கு 2 நாளான தீபம் போட்டு தேனும் தினமா வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த